தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் SRM அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 9ஆம் தேதியன்று +2 மாணவிகள் 15க்கும் மேற்பட்டோர் திடீரென மயங்கி விழுந்தனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் மாணவி ஒருவர் கொண்டு வந்த அத்தர் பாட்டில் உடைந்ததால் அதன் நெடி தாங்க முடியாமல் மாணவிகள் மயங்கியதாக கூறப்பட்டது. மேலும் மாணவிகள் மயக்கத்திற்கு வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து +2 கணினி பாடப்பிரிவு வகுப்பறைகள் பூட்டப்பட்டு அங்கு தடயவியல் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் போது மாணவிகள் ஏராளமானோர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியரை உடனடியாக மாற்றம் செய்யுமாறு கோரிக்கை வைத்து கோஷம் எழுப்பினர். இந்த போராட்டம் நீடித்து வந்த நிலையில் இதற்கு வேறொரு காரணம் ஒன்று வெளியாகி மக்களை அதிர வைத்தது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியைக்கும் அதே பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் இருவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. பள்ளிக்கு தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்றவர் ஆசிரியர்களுக்கு சில கடுமையான உத்தரவுகளை போட்டதாக தெரிகிறது. அதாவது பள்ளிக்குள் சரியான நேரத்தில் வர வேண்டும், பள்ளி நேரம் முடிந்த பிறகே வீடு திரும்ப வேண்டும், பாடம் எடுக்காமல் பொழுதை போக்கக்கூடாது என நியாயமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இது அங்கு பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு விரும்பத்தகாத ஒன்றாக இருந்துள்ளது. தங்களை வேலை பார்க்க உத்தரவிட்டதால் ஆத்திரமடைந்த இரு ஆசிரியைகள் மாணவிகளை வைத்து போராட்டத்தை தூண்டியதாக கூறப்படுகிறது. மேலும் மாணவிக்கு வாட்ஸ்அப் மூலம் போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், என்னவெல்லாம் அங்கு நிகழ வேண்டும் என கூறும் ஆடியோவும் வெளியாகியிருக்கிறது. மேமோட பிளான் தான் இது. நீங்கள் யாரும் மேமை முக்கியமான பாயிண்ட், மேமை யாரும் காட்டி கொடுத்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாரோட பாயிண்ட்டும் கேட்கணும். எவ்வளோ பேரை உங்களால் கூட்டு வர முடியுமோ அவ்வளோ பேரை கூட்டு வந்து அந்த இடத்துல ஃபுல்லு உட்காந்துருங்க. நம்ம தான் ஜெயிக்கணும், பணத்தை விட இப்போ நம்ம தான் பெருசாக இருக்கணும். முக்கியமான பாயிண்ட், யாரும் உள்ளே பெயராதீங்க. மேம் சொல்கிறதுல உள்ளே யாருமே பெயராதீங்க. அதான் நமக்கு முக்கியம். முதல்ல என்ன கேட்கணும்னா, ஒன்று எங்களுக்கு டிசி கொடுத்துருங்க, ஒன்று அவங்க HMM உள்ளே இருக்கணும், இல்லை நாங்கள் உள்ளே இருக்கணும். எங்களுக்கு உடனே டிசி வேணும். அதை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டா நீங்க பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குன்னு பார்த்துக்கணும். குறைஞ்சது 5 மணி நேரமாவது நம்ம உட்கார்ந்துருக்கணும். மாணவிகளை ஒன்று திரட்டியவரிடம் ஆலோசனை என்ற பெயரில் போராட்டத்தை தூண்டிய இந்த ஆடியோ இச்சம்பவத்தில் முக்கிய திருப்பமாக உள்ளது. ஆசிரியர்களிடையே ஏற்பட்ட பணிப்போரின் காரணமாக அப்பாவி மாணவிகள் பாதிப்படைந்து வருவதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதில் பள்ளி கல்வித்துறை உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவிகளின் போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு தேடித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.